ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க என் வீட்டுக்காரர் ஏதோ சமைச்சிட்டு இருக்காரு. என்னது பாவா? பூசணிக்காய். என்ன பூசணிக்காய் களி கணக்கா இருக்கு? இதான் ஸ்டைல் இன்னைக்கு ட்ரெண்ட். களி கிண்டி வச்சிருக்கீங்க. இது இப்படிதான் சாப்பிடணும்ப்பா, சூப்பரா இருக்கும். அதாவது பல்லு இல்லாதவங்களுக்கு, பல்லு இருக்கிறவங்களுக்கு ரைஸா பச்சனை டபக்கம் உள்ள போயிடணும். இப்போ ஆறு கடிச்சு மென்று சாப்பிட்றாங்க. அப்படியே சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்துட்டாங்க போறாங்க. அதனால அது பூசணிக்காய் செய்ய தெரியுமா தெரியாதா? நான் செஞ்சுட்டேன் பத்தியா? எனக்குள்ள பூசணிக்காய் பிடிக்காதுப்பா. பூசணிக்காய் பார்த்தாலே வாத்தி வரும். அப்படியா? அதெல்லாம் ஒரு டிஷ், அதெல்லாம் ஒரு காயின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இது சத்தான பொருள் இதாண்டா, பூசணிக்காய் தாண்டா. இது தெரியாம நீங்க போய் நீங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க என்னென்ன போட்டு வதக்கி வச்சிருக்கீங்க? கடுகு தான், என்ன லேசம் எண்ணெய் ஊற்றி அப்படியே 2 கடுகை போட்டு. என்ன ஒரு சட்டி பூசணிக்காய் வறுத்து வச்சிருக்கீங்க? யார் சாப்பிடா? அப்படியே லேசா ஒரு கடுகு, நீங்க தான் சாப்பிடணும் எல்லாத்தையும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு லேசா தாளிச்சு மிளகா வத்தல கிள்ளி போட்டு அப்படியே காய போட்டு 2 பரட்டு பரட்டிங்கன்னா சூப்பரா வந்துடும் பூசணிக்காய். இன்னைக்கு பூசணிக்காய் ஃபுல்லா நீங்க தான் சாப்பிடணும். ஏன்னா நமக்கு காய்கறி நம்ம சாப்பிடுவோம், சிக்கன் மீன் இந்த மட்டன் கூட நீங்க சாப்பிடுவீங்க. நமக்கு கூட காய்கறி நமக்கு கொடுத்துருங்க. நீங்க செலுத்து பாவா. ஹெல்த் உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த் தெரியுமா? நீங்க தான் உழைக்கிறீங்க. நீங்க நாங்களா வீட்டுல உட்காந்து உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ஜென்ஸுக்கு பூராமே ஹெல்த்தான ஃபுட் கொடுக்குறீங்க. என்ன காய்கறி ஹெல்த்தான ஃபுட்டு. ஆனா நீங்க பூராமே மட்டன் சிக்கன் மீன் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுறதுனால ஹெல்த் இல்ல. அப்ப ஹெல்த் எல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க, ஹெல்த்தான பொருளை எங்களுக்கு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு அமாவாசை வேற பாவா. ஆமா, தை அமாவாசை. கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி சொல்லிடுங்க, வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. சாரி சொல்லுங்க பாவா. என்ன எனக்கு அது டக்கு டக்குன்னு வராது, நீங்களே போய் சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைத்து உறவுகளுக்கும் நம்முடைய குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு சொல்ல தெரியாது. சரிக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து சுட சுட சாம்பார். காமிங்க, கிண்டி காமிங்க. நிறைய காய் போட்டு சாம்பார். இன்னைக்கு அமாவாசை. எத்தனை வாட்டி சொல்லுவோம் அமாவாசை? சொல்லுவோம், சும்மா ஞாபகப்படுத்துவோம் தெரியாதவங்களுக்கு. சாப்பாடு, சுட சுட சோறு, சுட சுட குழம்பு. அது எதுக்கு சுட சுட வாய் சுட சொல்ற? நீ ஏன் சுட சுட சுட? இந்தாங்க இது இந்த இங்கே பாருங்க. அப்படியே லேசா தேங்காய் உடைச்சி தேங்காய் துருவி போட்டு உள்ள போட்டோம்னா அப்படியே கமகமன்னு இருக்கும். ஏற்கனவே இனிப்பு. அப்புறம் இது சொல்லலை, இது ஏன் சுட சுட பூசணிக்காய் கூட்டு. பூசணிக்காய் பொரியல் கூட்டு. சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. இந்த மாதிரி வீடியோ போடுறது ஒரு அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. நம்ம இந்த மாதிரி சமையல் காமெடி பண்ணி போடுறோமா, அது நீங்கள் காமெடி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கான். அது ரொம்ப நேற்று வந்து லைவ்ல சொன்னாங்க, டெய்லி சும்மாவாவது போடுங்க, எங்களுக்கு நீங்கள் பேசுகிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 பேர் பேசுகிறதே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காண்டி தான் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவங்களுக்காண்டி எங்கள் குடும்பத்தை சார்பாக தேங்க்ஸ் சொல்லிடுறோம், நன்றி சொல்லுங்கள். ஏதாவது பேச தெரியுதா? போங்க, அவங்களெல்லாம் வச்சு யூடியூப் சேனல் வேறு ஆரம்பிச்சுட்டே. நமக்கு தெரிஞ்சது பேசுவோம். இப்போ அவங்கள மாதிரி பேச வேணாம், நமக்கு என்ன தெரியுமோ பேசுவோம். வரதும் வரட்டும், லைக் பண்ணுவாங்கல்ல. சில பேருக்கு இது பிடிக்கும்ல, இப்போ இவங்களுக்கு பிடிச்சிச்சு அது மாதிரி சில பேருக்கு பிடிக்கும்ல. சரி ஆனால் பிடிக்கிறவங்களும் பிடிக்கட்டும், நமக்கு என்ன தெரியுமோ பேசுவோம். சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் குடும்ப சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஐயோ எத்தனை நன்றி. போகட்டு. அடுத்து இங்கே பாருங்கள், மாவு அரைச்சி வச்சுருக்கேன், இட்லி மாவு. இன்றைக்கி சமையல் எங்கள் வீட்டில் இது தாங்க. வந்து பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு கிளப்ப போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.